செய்யாத கொலைக்கு உள்ள போய் வெளியே வரும்போது தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கான் லிங்கம். வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். லிங்கம் இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 8 எபிசோடா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒன்லைன் ஸ்டோரினா அண்ணாச்சிக்கும் சாமி கண்ணுக்கும் ஆகுறது இல்ல. இவங்க 2 பேர் தான் அந்த ஊரையே கட்டி ஆகுறாங்க. இந்த 2 பேரையே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்த உள்ள இருந்தே வேலை செய்யறான். அவனுக்கு தம்பியா, அதாவது அசிஸ்டண்டா இருக்கிறவங்க தான் லிங்கம். லிங்கத்துக்கே தெரியாது அண்ணாச்சியும் சாமி கண்ணுமே தூக்கணும்னு நினைக்கிறதே துரதான்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து லிங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்துட்டு வரான். இவன் ஒரு பிரச்சனையில அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதாவது கபடி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு நைட் அந்த கபடி விளையாடும் போது ஒருத்தன் போட்டுறாங்க. அவனை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது அந்த வயிற்றுல இருந்து கத்தி எடுக்கிறான். லிங்கம் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் அடி நடிச்சு கேசல் போட்டு உள்ள போடுறாங்க. அவனை காப்பாத்துற மாதிரி துரை கூட்டிட்டு வரான். தன்னை கடவுளாவே நடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா வந்து லிங்கத்தை வந்து இதை தப்பு பண்ணக்கூடாது நினைக்கும் போது இவன் போறவே அவனை ரவுடி நினைச்சிட்டு வராங்க. இந்த சுச்சுவேஷன்ல லிங்கத்தை ஒரு பொண்ணு லவ் பண்ணது ரொம்பவும் சூப்பரா இருக்குது. அது வந்து சரியான ஒரு காம்பினேஷனா இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோடுக்குள்ள காட்டுறாங்க. இந்த 4 எபிசோட்ல லிங்கத்தை வந்து எல்லாருமே கொலையாளியாவே பாக்குறாங்க. ஆனா லிங்கத்துக்கு தான் தெரியும் அந்த கொலையை லிங்கம் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது அண்ணாச்சி வந்து இவனை கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறான். அப்ப கூட்டிட்டு போற அண்ணாச்சிக்கு பரம விசுவாசியா இருந்தா அண்ணாச்சியும் ஒரு நாள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. துரைக்கு வந்து இவன் அண்ணாச்சி இடத்துக்கு போனது ரொம்ப பிடிக்கல. சரி சாமி கண்ட விஷயம் அவன் போட்டுடலாம்னு நினைக்கும் போது சாமி கண்டவே போட்டுதான் லிங்கம். இது எல்லாமே கிளைமேக்ஸ் 8வது எபிசோட்ல சொல்றான். லிங்கம் என்ன சொல்றான்னா, அண்ணா நீங்க பண்ணதே கொடுத்தது எல்லாமே போதும், பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இனிமே இருந்தா நீ நாளைக்கு உயிரோட இருந்தா என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்லி லிங்கம் வந்து சவால் விடுறான். அப்ப வந்து துரை வந்து ஓடி போயிடுறான். இது தெரிஞ்சும் அந்த ஊர் மக்கள் எல்லாமே அதிர்ச்சியாவும் பயமாவும் இருக்காங்க. லிங்கத்து கூட இருக்கிற ஆளுங்களே இதனால நம்ம கூட இருந்தவங்க தான் அந்த வேலையை பண்ணியிருக்கானா அப்படின்னு யோசிக்கும் போது மிரண்ட வச்சு ஒரு சீனா இதா இருக்குது. ஒரு புது விதமான ஒரு ஆக்ஷனா தான் இருக்குது. எப்பயும் போல எடுக்க வேண்டிய ஆக்ஷனை விட புது விதமான ஒரு ஸ்கிரீன் பிளே பிளஸ் ஆக்டிங் பிளஸ் வந்து இன்னும் நிறையவே சொல்லிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ல கொஞ்சம் வந்து கேஷுவலா இருந்தது. அடுத்த 4 எபிசோட் ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லாக இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டார்ல இது அவைலபிளா இருக்குது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சாதாரண மனுஷனா இருந்த ஒருத்தனை வந்து தூண்டுனா கேங்ஸ்டராவும் மாறுவான். அந்த இடத்துக்கு வந்து வரணும்னு சொல்லி எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாலும் லிங்கம் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து அரசியல் ரீதியா அவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. சீசன் 2 நான் என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, துரையை வந்து தலையை பண்ணிட்டான்ல, அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அவன் தலையை எடுக்கணும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருந்தான். அவங்ககிட்ட சொல்லி சவால் பண்றாங்க. சீசன் 2 எப்படி இருக்குன்னு தெரியல. சீசன் 1 நல்லா இருக்குது. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த படத்து வெப் சீரிஸ்ல ஸ்பாயிலர்னு என்ன சொல்லுவோம்னா, எல்லா வெப் சீரிஸுமே எடுத்தது போலவே கேஷுவலா இருக்கிற ஒருத்தனை வந்து ஒரு வில்லன் கிட்ட கூட்டிட்டு போய் அவனை வில்லன் ஆகி எவனுமே அவனை மதிக்கப்படாத பண்ணி அவனை மன பயத்தை தூண்டுறாங்க பத்தியா. இது வந்து ஒரு ஸ்பாயிலர் சொல்லுவோம். எல்லாரும் எடுத்து ட்ராக்லயே தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா படத்துல வந்து நல்ல ஒரு எமோஷனா நல்லா மோட்டிவேட் பண்ணதுதான் அவங்க லவ் சீனு. இவன் வந்து கேஷுவலா இருக்கிற விஷயம் அதுதான் வந்து நம்ம படத்துல மோட்டிவேட் பண்ணுச்சு. நீங்க சொல்லுங்க, இந்த வெப் சீரிஸ்ல வேற என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கணுமா இல்ல இதே கரெக்டா இருக்கு?